வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு தன் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு அவர் புறப்பட்டு போனதை வாசிக்கிறோம். இந்த ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து என்று சொல்லப்பட்ட வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. நம்மளை போல அவர் ஏதோ புறப்பட்டு அப்படி ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் ஆலயத்தில் வந்து நம்ம வருகிறது போல அவருக்கு வர முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கடினமான காரியத்தையும் சொல்லுகிறார். உன் மகனாகிய ஈசாக்கை நீ தகன பலியாய் பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். சரித்திரம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசி 2-3 நாளாக புறப்படவே இல்லை. ஆபிரகாம் எப்படியும் அவர் ஒரு தகப்பன் அல்லவா, 25 வருஷம் காத்திருந்து பெற்ற அந்த செல்ல மகனை எப்படி பலி கொடுப்பது என்று சொல்லி அவரால் இதை புரிந்து கொள்ளவே முடியாமல் அவர் தன்னுடைய பயணத்தை துவங்காமலே இருந்தாராம். அப்பொழுது இந்த பயணம் துவங்குவதற்கு முந்தின நாள் ஆண்டவர் கேட்டாரா, ஆபிரகாமே நீ எப்பொழுது புறப்பட போகிறாய் என்று சொல்லி. ஆண்டவருடைய வார்த்தையை அல்லல் தட்ட முடியாதபடி வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலை எழுந்து சேணம் கட்டி தன் கழுதையும் தன் பிள்ளையும் வேலைக்காரை கூட்டிக் கொண்டு தேவன் சொல்லியிருந்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று. ஏன் இங்கு ஆபிரகாம் அதிகாலை எழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நான் மையப்படுத்துகிறேன் என்றால், இங்கு ஆபிரகாம் அதிகாலை எழும்போது நிச்சயமாய் ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 130 வயது இருக்கும். இல்லை என்றால் 138 வயது என்று சொல்லுகிறார்கள். இருக்கலாம், 130க்கு மேலே இருக்கலாம். 130 வயதில் ஒரு தேவனை ஆராதிக்கிற உத்தம தகப்பனாகிய ஆபிரகாம் தன் பிள்ளையை பலியிடுவதற்காக அதிகாலை ஆயத்தப்பட்டு எழுந்திருப்பாரானால் இந்த அதிகாலை ஜெபம் நமக்கு இன்னும் கூட ஒரு வைராக்கியத்தை தர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் என்னைக்குமே அதிகாலையில் தூங்கக்கூடாது. நான் எப்பொழுதும் அதிகாலை சோர்ந்து போகிறேனோ, இந்த 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என் கண்ணுக்கு முன்பே வந்து நிற்கும். 138 வயதில் ஒரு தகப்பனால் புறப்பட்டு தன் பிள்ளையும் கூட்டிக் கொண்டு மோரியா மலையில் ஏறி போவதற்கு கர்த்தர் அந்த தகப்பனை பலப்படுத்தி இருப்பாரானால் ஏன் நமக்கு அந்த விசுவாசம் இருக்கக்கூடாது? ஏன் அந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது? ஏன் அந்த அன்பு இருக்கக்கூடாது? ஆண்டவரை இன்னும் கூட நான் உண்மை நேசிப்பேன். இத்தனை வயதான காலத்தில் எவ்வளோ கஷ்டம் பாருங்க. சாதாரணமாக புறப்பட்டு போக முடியாது. கட்டைகளை கொண்டு போகணும். 3 நாள் பிரயாணமாக போகிறாங்க. ஆகாரம் கொண்டு போகணும். போயிட்டு திரும்பி ஆபிரகாம் தான் வருவார். ஆண்டவர் சொன்னதுபடி பார்த்தா நான் அதான் இன்னைக்கு பாடணும். அவர் இல்லாதவைகள் அவர் இருக்கிறதா அழைக்கிற தேவன். அவர் எல்சடா என்று பாடி இருக்கிறோம். ஆபிரகாம் என்னதான் விசுவாசத்தில் பலப்பட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆபிரகாமுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று நம்மளால தெரியாது. 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லப்படுகிறது. எந்த காரியங்கள்? ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி விடுகிறார். 21ஆம் அதிகாரத்தில் ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட்ட பிற்பாடு அபிமெலேக்கிட்ட ஒரு ஒப்புரவாக வேண்டி இருந்துச்சு ஆபிரகாமுக்கு. அதையும் செய்த பிற்பாடு ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட இடைப்படுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்படாத சந்ததியை அனுப்பிவிட்ட பிற்பாடு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு சந்ததி எனக்கு வேணும்னு கேட்கிறார். அனுப்பிவிட வேண்டியதை அனுப்பிவிட்டு, உன் மகனாகி இஸ்மவேலா இருந்தாலும் அது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், நீ அவர்களை அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். அனுப்பிவிட வேண்டியது அனுப்பிவிட்ட பிற்பாடு இப்பொழுது ஆபிரகாமோடு உடன்படிக்கப்படுறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்படாத எந்த காரியத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதை விரும்பவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்படாத எந்த சந்ததியும் நம்முடைய சந்ததிக்குள்ள ஜாயின் பண்றதை கர்த்தர் விரும்பவில்லை. நீங்களும் நானும் தேவனுக்காக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ராஜரிக சந்ததி. அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன் கழுதையை கூட்டிக் கொண்டு எல்லாரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போகிறார். இது ஒரு விசுவாச புடமிடுதல். இது ஒரு விசுவாச பரீட்சை. இவ்வளவு தூரம் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார் என்று தேவனுக்கே தெரியாது. ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. வயது முதிர்வு, சரத்தில் இருக்கிற பலவீனம், மனைவிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை, மகன்கிட்டையும் சொல்ல முடியாது. இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். வேலைக்காரங்கிட்டையும் சொல்ல முடியாது. உள்ளம் நொறுங்கி போயிருந்திருக்கும். எந்த தைரியத்தில் இந்த அதிகாலையில் அவர் புறப்பட்டு போகிறார் பாருங்க. இப்படி ஒரு மனிதனை வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால தான் பாருங்க, வேதம் ஆதியாமத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆபிரகாம் 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 சொல்லிக்கிட்டே வருது. நான் கூட வேதத்தில் எத்தனை தடவை ஆபிரகாம் வருதுன்னு சொல்லி எண்ணனேன் போன வாரம். ஒரு 35 தடவைக்கு மேலே என்னால் எண்ண முடியல. நானே சோர்ந்துட்டேன். எண்ண முடியல. அவ்வளோ ஆபிரகாம் ஆபிரகாம் சொல்றாரு. அந்த உத்தம தகப்பனை, அந்த விசுவாச தகப்பனை கர்த்தர் கனம் பண்றாரு. இப்போ ஆபிரகாம் எழுந்து புறப்பட்டு போறாரு. அவங்களுடைய பயணம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 3 நாள் பிரயாணம். ராத்திரி எங்கேயும் தங்கினாங்களோ இல்லை தொடர் பிரயாணமாக போனாங்களோ தெரியல.
அவர் பாருங்க சொல்லியிருந்த இடத்துல தான் பலியிடணும்ட்டார். அந்த ஒரு மோரியா மலையில ஒரு இடத்த குறிச்சிட்டு அங்க வந்து நில்லுங்கிறாரு. தரிசனத்தில் அந்த இடத்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காட்டியிருந்தாரோ என்னமோ தெரியல. ஆண்டவர் அந்த ஆபிரகாமுடைய பலியிடுதலை ரொம்ப மேன்மையா பார்த்தாரு. ரொம்ப கனமுள்ளதா பார்க்கறதுனால அவர் வீட்டிலே பலியிடுன்னு சொல்லல, வீட்டு பக்கத்துல நீ பலியிடுன்னு சொல்லல, நான் குறித்திருந்த இடத்துல அங்க வந்து நில்லு என்று சொல்லுகிறார். இப்ப இந்த 3 நாள் பிரயாணமும் விசுவாச பயணம் தான். ஆபிரகாம் ஜெபிச்சுட்டே போயிருந்திருக்கலாம். ஆண்டவரே ஏன்பா இதை சொன்னீங்க? அவர் ஒரு கொஸ்டின் கேட்டது போல வேதத்துல சொல்லப்படல. ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வருகிற வரைக்கும் கர்த்தர் அப்படியே வழி நடத்திட்டே போறாரு. ஏன் இங்க ஆபிரகாம் கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு? ஏன் இங்க ஆபிரகாம் சோதிக்கிறார் அப்படின்னா, தரம் உள்ளதுக்கு மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை உண்டு. தரம் இல்லாத எந்த இதுக்கும் சோதனையே கிடையாது. டூப்ளிகேட்டுக்கு சோதனையே கிடையாது, ஒரிஜினலுக்கு தான் சோதனை. ஒரு கடையில் போய் ஒரு தீப்பெட்டி வாங்குறீங்க, நீங்கள் தீக்குச்சியை பொருத்தி பார்த்துட்டு தான் வாங்குவேன்னு எந்த கடையிலையா சுலபமாக சொல்ல மாட்டோம். அது பொருத்தாமலே போனாலும் பரவாயில்ல, அது மழையிலே நனைஞ்சாலும் பரவாயில்ல, அது ஆஃப்டர் ஒரு தீப்பெட்டி அது இல்லைன்னா இன்னொன்று வாங்கிக்கிடுவோம், பிரச்சனை இல்லை. அதை ஒன்றும் பரிசோதித்து நீங்களும் நானும் வாங்க போகிறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விலையேறப்பெற்ற ஒரு செல்லோ ஏதோ வாங்க போகிறீங்கன்னா அந்த சீல் உடைக்கப்பட்டிருக்குதா அதை பார்ப்போம். அதுக்கு தான் முந்தி அவன் என்ன செய்யணும், ஒரு டெமோ பீஸை காட்டி அதில் எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு அந்த சீலை ஓப்பன் பண்ணி அதை நமக்கு தர்றான். ஒரு தங்கமே வாங்க போறீங்கனாலும் அதில் ஹால்மார்க் முத்திரை இருக்குதான்னு பார்த்து வாங்குறீங்க. ஏன்? அது தரமுள்ளது. தரமுள்ளதுக்கு தான் சோதனை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில மோரியாவின் அனுபவங்கள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில விசுவாச புடமிட தெரியுமா? கர்த்தர் நம்மளை கனத்துக்குரிய பாத்திரமா அவர் நம்புறார். கனத்திற்குரிய பாத்திரமா நம்பாதவங்களுக்கு சோதனை கிடையாது. அவங்க வருவாங்க போவாங்க, அவங்க தேவனை தேடுவாங்க, தேடாம இருப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க, செழிச்சிருப்பாங்க, ஒன்று கேட்பாங்க 2 கிடைக்கும். சங்கீதத்தில் ஆசா புலம்புறாரு இல்லையா, துன்மார்க்குடைய வாழ்வை காண்க நான் பொறாமப்பட்டேங்கிறாரு. கர்த்தரை தேடி வந்த நமக்கு, அதிகாலையில் வந்து காத்திருக்கிற நமக்கு எத்தனையோ காரியத்தில் ஆண்டவற்றை கேட்டு கேட்டு செய்கிறோம், பயந்து பயந்து நிற்கிறோம். அப்பா இதை செய்யலாமாப்பா, நீங்கள் சரின்னு சொல்வீங்களா? அவ்வளவு ஆண்டவரை பற்றி கொள்கிறோம். ஆனாலும் அடிக்கடி நம்மளோட வாழ்க்கையில் மோரியா வருகிறது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை என்னை நம்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தெய்வம் நம்மளை நம்புறாருன்னா அதுக்கு நீங்களால் எவ்வளவு சந்தோஷப்படணும். அதுக்காக எத்தனை தடவை அவர் மோரியாவில் ஏற வச்சாலும் நம்ம சந்தோஷமா ஏறணும். ஏன்னா தெய்வம் நம்மளை நம்புகிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. யாற்றையுமே சொல்லாத ஒரு பலியிடுதலை ஆண்டு ஆபிரகாம்கிட்ட கேட்கிறாருன்னா, ஆபிரகாம கர்த்தர் எவ்வளவு நம்பி இருக்கிறார். நிச்சயமா செய்வார் ஆபிரகாம், என் மகனாகி ஆபிரகாம் நிச்சயமா செய்வார் என்று சொல்லி கர்த்தர் அதை நம்புகிறார். இப்போ அவங்க 3 நாள் புறப்பட்டு போறாங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். 3ஆம் நாள் தான் அந்த இடத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. 3 நாள் அந்த இடம் தெரியல. அவங்க என்ன கூகுளில் மேப்பை பார்த்தா வந்தாங்க? இல்லை, கர்த்தருடைய வழி நடத்துதல். ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கும், அடிக்கடி தன் கண்களை எடுத்து பார்ப்பார். தேவனுடைய பிள்ளைகளை இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். துன்பங்கள் வரும்போது மாத்திரம் ஆண்டவருக்கு நேராக கண்களை எடுத்து பார்க்கக்கூடாது, அப்பா உங்களை தவிர யாரும் இல்லைன்னு. இல்லை, அடிக்கடி 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 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? ஆபிரகாமே எந்திரிச்சாருன்னா, நான் டெய்லி எந்திப்பேன் ஆண்டவரே, என் அதிகாலை ஜெபத்தை என் பலவீனங்கள் தடுக்காது, என் வேலை தடுக்காது, என் குடும்பம் என்னை தடுக்காது, என் சூழ்நிலை தடுக்காது, நான் டெய்லி வருவேன் ஆண்டவரே. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவரே 138 வயசுல சரீரம் செத்து போனவன் என்று வேதமே அவனுக்கு ரிசல்ட் கொடுக்குது. சரீரம் செத்து போச்சு. சரீரம் செத்து போனவனுக்கு 138 வயசுல எந்திரிச்சிருக்க முடியும்னா, தேவனை தேட முடியும்னா ஏன் நம்மளால முடியாது? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு அன்பின் ஆழம் இல்லாம அதிகாலையில் நீங்க தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. சின்ன வயசுல உங்க பிள்ளைகளை பழக்கிட்டீங்கன்னா இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் தலைமுறைகளை உயர்த்தும், உங்களுடைய சந்ததிகளுக்கு மேன்மைகளை கொண்டு வரும். வீட்டில் கூட உங்கள் பிள்ளைங்க தூங்குச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் முழிப்பி அந்த பிள்ளைகளை எழுப்பி முழிக்க வச்சு அந்த அதிகாலை ஜெபத்தில் உட்கார, தூங்கி தான் முதல்ல விழும், பரவாயில்ல. அந்த அதிகாலை ஜெபத்தில் ஆபிரகாமை நினச்சிக்கோங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மகனே மகளே, ஆபிரகாம்னு ஒரு தகப்பன் இருந்தார், இவ்வளோ வயதான காலங்கள் எழுந்திரிச்சு தேவ சமூகத்தில் போயிருப்பாருன்னா நம்ம ஏன் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அப்படி பிடிச்சிக்கணும். இப்போ 3ஆம் நாள் தன் கண்களை எடுத்து பார்க்குறாரு, அந்த இடத்த பார்க்குறாரு. தேவன் அந்த இடத்த காட்டுறாரு. நிச்சயமாக சொல்லியிருப்பாரு, மகனே அந்த இடம் தான். ஒருவேளை மார்க் பண்ணி காட்டினாரோ அடையாளம் பண்ணி காட்டினாரோ நமக்கு தெரியல, ஆனால் அதே இடத்த கர்த்தர் காட்டுறாரு 3ஆம் நாளில். உங்களுடைய கண்கள் அடிக்கடி தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பர்வதத்தை, ஒத்தாசை வரும் தேவ சமூகத்தை நோக்கி நோக்கி பார்க்குமானா வரவேண்டிய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம உலகத்தையே தானே பார்க்குறோம். அங்கே நன்மை கிடைச்சிடாதா, இங்கே நன்மை கிடைச்சிடாதா, அவங்க தந்துட மாட்டார். நோ, அது உங்கள் தகப்பன் தாயா கூட இருக்கலாம்.
யாரையும் சார்ந்து இவங்களால எனக்கு நன்மை வரும்னு எந்த மனுஷனை எந்த மனுஷியை நம்பிட்டீங்களோ அவங்களால நீங்கள் வெட்கப்படுத்தப்படுவீங்க. ஒவ்வொரு நாள் கையை ஆண்டவற்றை ஏந்தி நிற்கணும். அப்பா, நன்மைகள் உங்கள்கிட்ட இருந்து வரணும் ஆண்டவரே, சுகம் உங்கள்கிட்ட இருந்து வரணும் ஆண்டவரே, ஒரு ஆகாரமாக இருக்கலாம் அது உங்கள்கிட்ட இருந்து வரணும் ஆண்டவரே. அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், என்னதான் உங்களுக்கு கொடுத்தாலும் சொல்லி காட்டுவாங்க, என்னவெல்லாம் நேசிக்கட்டும். ஆனால் சொல்லி காட்டாத ஒரே தெய்வம் நீங்களை நான் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். அவன் கண்களை எடுத்து பார்த்து அந்த இடத்த பார்த்தபோது 5ஆம் வசனம், ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்துருங்க. அதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே ஆபிரகாம் கழுதையும் வேலைக்காரையும் உள்ள என்ட்ராக விடலை, ஸ்டாப் பண்ணிட்டார். ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த கழுதையும் இந்த வேலைக்காரர் வந்தால் எனக்கு டிஸ்டர்பாக இருக்கும், என்னால் அவ்வளோ ஃப்ரீயாக தேவன் விரும்புகிற அந்த பலியை என்னால் செலுத்த முடியாது, அதனால் நீங்கள் இங்கே நில்லுங்கன்ட்டார். எவ்வளவு அந்த ஆபிரகாம் தேவன் சொன்ன பலியில சும்மா சொல்லிட்டாரு ஏதோ போனோம் அப்படின்னு வராம அந்த விசுவாசத்தில் நின்று அவர் சொன்னதை பார்த்து பார்த்து செஞ்சு செஞ்சு தேவனுக்கு பலியிடுறார். தேவனுடைய பிள்ளைகளை, அதான் நான் சொன்னேன்ல, சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்கெல்லாம் தேவ சமூகத்தை விட்டுட்டு ஓடிடும். ஆபிரகாமின் சந்ததியில் உங்க பேர் எழுதப்படணும்னா இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி நீங்க கீழ்ப்படிஞ்சா நிச்சயமா சொல்றேன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நிறுத்த வேண்டியதை நிறுத்திருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும், குடும்பத்துக்குள்ள கொண்டு வரணும், எல்லாத்தையும் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும், எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், எல்லாரும் வேணும் எல்லாரும் வேணும் நீங்க நினைக்கிறதுனால தான் சில நேரம் ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ள உள்ள நீங்க என்ட்ராக முடியல, வெளியவே நிற்கிறீங்க. உங்கள் கோபங்கள் கூட நிறுத்தப்படட்டும், உங்களுடைய உலக பிரகாரமான மாம்ச வைராக்கியம் நிறுத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய அருவருப்பான உறவுகள் நிறுத்தப்படட்டும். அது உங்கள் சொந்த பந்தமாக இருக்கலாம், நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், உங்கள் உடன்பிறப்புகளாக இருக்கலாம். தேவனை அறியாத அந்நியர்களை உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் வாழ்க்கைக்குள்ள உங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள உள்ள நுழைய விட்டுறாதீங்க. அவர்கள் நிறுத்தப்பட வேண்டியவர்கள். நீங்க விசுவாச சந்ததிக்குள்ள போகும்போது நிறுத்த வேண்டியதை நிறுத்திட்டு தான் நீங்க உள்ள வரணும். ஆபிரகாம் ரொம்ப கவனமா இருக்கிறாரு. இந்த வேலைக்காரங்கள் சும்மா 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாரு நான் நினைக்கிறேன். அவர் வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருந்தாலும் ஆபிரகாமுடைய கண்களுக்கு யார் ரொம்ப பெஸ்டா தெரிஞ்சாங்களோ, யார் நல்லவங்களா தெரிஞ்சாங்களோ, ஏன்னா 3 நாள் பிரயாணம் பார்த்தீங்களா, பலவீனமானவங்களை கூட்டிட்டு வர முடியாது, நல்ல ஸ்ட்ராங் பாடி உள்ளவங்களை தான் கூட்டிட்டு வந்திருக்கணும் ஆபிரகாம். அதனால சூஸ் பண்ணி தான் அந்த வேலைக்காரங்களை கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனாலும் சொல்றாரு, இங்க நில்லுங்க, இதுக்கு மேல உங்களுக்கு அனுமதி இல்லை. இதே தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுமதிக்க வேண்டாததை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கவே செஞ்சிடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க சில நேரம் தேவனுக்கு பிரியமில்லாத உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்றதுனால தான் இன்னும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படாம இருக்குது. நீங்கள் விரும்பின விதத்துல தேவன் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறாரு. எங்க வீட்டுக்கு எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தங்கி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் என்னை நேசிப்பது உண்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை எங்களை பகைச்சிருவாங்க. ஏன் தெரியுமா, நம்ம சர்ச்சில் ஒரு ஜெபம் நடக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்துருப்பாங்க, நம்ம சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம், அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க, நாங்கள் அதுக்கு போயிருக்க மாட்டோம். அதனால நிறைய பேர் அதில் பகைக்கப்பட்டிருக்கிறோம். பரவாயில்ல, சிலர் பேசவே மாட்டாங்க, தெய்வத்தை அண்டி இருக்கிறோமுங்க, அது போதும் எனக்கு. அவரை அண்டிக் கொள்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். இன்னைக்கு உலகத்தை அண்டிடணும். ஒரு கல்யாணம்னா அது எப்படி மூஞ்ச முறிக்கிறது, வந்துட்டாங்கல்ல, பத்திரிக்கை வச்சுட்டாங்கல்ல, நீங்க வராம நடக்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, வேணா கல்யாணத்துக்கு போய் பாருங்க, உங்க மூஞ்ச கூட பார்க்க மாட்டான். எவ்வளவு ஆபிரகாம் அதில் கவனமா இருக்கிறார் பாருங்க. எனக்கு அது வார்த்தை ரொம்ப, என் பைபிள் அதை அண்டர்லைன் பண்ணி வச்சேன். நிறுத்தப்பட வேண்டியது நிறுத்தப்படட்டும். ஆசீர்வாதமா தெரியும் உங்க கண்களுக்கு, அழகா தெரியும், உங்க ஆசாசையா பேசியிருப்பாங்க. சரி, இவங்களை எப்படி நிறுத்துறது, இவங்களை வாழ்க்கைக்குள்ள விடாம எப்படி? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு சில நாட்களை உணர்த்தி கொண்டே இருப்பாரானால் அது எவ்வளவு பெரிய விலையேற பெற்றதை தெரிஞ்சாலும் நிறுத்திருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கரத்தில் அப்பதான் எடுப்பார். ஆபிரகாம் உள்ள விடலையே, மகனை தான் கூட்டிட்டு போறாரு, கொஞ்சம் கஷ்டம்தான். வேலைக்காரங்க நிறுத்துறதுனால கீழே உள்ள வசனத்தை வாசிங்கன்னா, ஈசாக்கு கட்டையை சுமந்து கொண்டு போனான் என்று வாசிக்கிறோம். வேலைக்காரங்களை அனுமதிச்சு அவன் சுமந்திருப்பான், பரவாயில்ல, என் பிள்ளை கட்டையை சுமக்கிறதுக்காக என் வேலைக்காரனை உள்ள அனுமதிக்க மாட்டேன், என் பிள்ளையே சுமந்தாலும் பரவாயில்ல, இவங்க இந்த பலி செலுத்துற இடத்துக்கு வரக்கூடாது. நானும் என் குமாரனும் என் தேவனும், எத்தனை பேர் சொல்ல முடியும், நானும் என் இயேசுவும், நான் என் குடும்பமும் என் இயேசுவும், அந்த வட்டத்துக்குள்ள வந்துருங்க. கத்தர் உங்க வாழ்க்கையை கையில் எடுத்து உங்க தலைமுறைகளை கத்தர் நீங்க அனுபவிக்காத சில ஸ்தானங்களுக்குள்ள கத்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நேற்று முழுசும் நான் இதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறேன்.
எனக்குள் இயேசு, என் கணவனுக்குள் இயேசு, என் பிள்ளைக்குள் இயேசு, என் சந்ததிக்குள் இயேசு, என் ஊழியத்துக்குள் இயேசு, என் எதிர்காலத்துக்குள் இயேசு, என் வலப்பக்கம் இயேசு, என் இடப்பக்கம் இயேசு, என் முன்னும் இயேசு, என் பின்னும் இயேசு, என் சந்ததி, என் எதிர்காலத்துக்குள் இயேசு, என் சுகத்துக்குள் இயேசு, என் ஆரோக்கியத்துக்குள் இயேசு, என் வருமானத்துக்குள் இயேசு, என் ஆடைக்குள் இயேசு, என் ஆகாரத்துக்குள் இயேசு. உங்களுக்கு வேணா இது பைத்தியமா தெரியலாம், ஆனால் நேற்று நான் இதை ஃபுல்லாக அறிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு தாரக மந்திரம் இருக்குதுன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்குன்னா ஜீசஸ் தான். ஒண்ணுமே சொல்ல முடியாம உள்ள உடைஞ்சு போயிடுச்சுனாலும் பரவாயில்ல, ஜீசஸ் அப்படின்னு கத்துவம் பாருங்க, அதுல தருவார் அப்பா பலன். என் பலனே அந்த ஜீசஸ்குள்ள தான் இருக்குது, என் பலனே அந்த வார்த்தைக்குள்ள தான் இருக்குது. ஜீசஸ்ன்னு கூப்பிடாம ஒரு நாள் நான் ஆரம்பிக்கிறதே இல்லை. கடந்த நாட்கள் ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்துச்சு. ஃபாதர் பெர்க்மன்ஸ் நடத்த போறாங்க, பாட்டெலாம் முடிஞ்சிட்டு மணமக்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் கையில் மைக்க கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அட்வைஸ்லாம் சொல்லலை, நீங்கள் அப்படி வாழுங்க இப்படி வாழுங்கன்னு சொன்னார் பாருங்க ஜீசஸ்ன்னு. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு கத்துனாங்க பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், அளவில்லாத ஒரு தெய்வ பிரசன்னத்தை நான் ஆன்லைனில் பார்த்துட்ருக்கேன், நானே அதை ஃபீல் பண்ணேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க அந்த நாமத்தை? சொல்கிறதில்ல, தேவனுடைய பிள்ளைகள் அறிக்கையிடுறதில்ல. நம்பிக்கையோடு போங்க. ஆபிரகாம் நமக்கு விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். நமக்கு எதிர்காலம் இருக்குது, நல்ல காரியங்களுக்காக காத்திருக்கிறோம், நன்மைகள் வரும்னு காத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்குள்ளும் இயேசு இருக்கணும். இயேசு இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையாக உங்களுக்கு தெரியக்கூடாது. இப்போ ஆபிரகாம் நிறுத்திட்டு நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது கூட ஒரு விசுவாசம் அறிக்கை. திரும்பி வருவேன்னு சொல்லணும். நம்மனா சொல்லும் போதே அழுதுருப்போம், நான் திரும்பி வருவேன் அப்படின்னு அழுதுருப்போம். அதிலே இந்த வேலைக்காரன் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆபிரகாமுக்கு அந்த மன உறுதி, என் கூட பேசின தெய்வம் என் கூட இருக்கிறார். மத்தேயுல வாசிக்கிறது போல, கல்லுகளினால கூட எனக்கு பிள்ளைகளை கர்த்தர் உண்டாக்க வல்லவரா இருக்கிறாங்கிற விசுவாசம் நம்ம வச்சுச்சு. அதனால சொல்றார் திரும்பி வருவோம். ஏன் நம்ம வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடக்கலைன்னா விசுவாசத்துல இன்னும் நம்ம பலப்படலை. ஆபிரகாமுக்கு சரீரம் செத்துருந்துச்சு, விசுவாசம் சாகலை. ஆபிரகாமுக்கு சரீரம் பலவீனமா இருந்துச்சு, விசுவாசம் பலவீனமா இருக்கல. நமக்கு ஆப்போசிட்டா இருக்கு. சரீரம் நல்லா இருக்கு, ஆனால் விசுவாசம் செத்து போச்சு, நம்பிக்கை செத்து போச்சு, தேவன் மேல இருக்கிற வைராக்கியம் செத்து போச்சு, தேவன் மேல இருக்கிற அன்பின் ஆழங்கள் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெபமே செத்து போச்சு, ஜெப குறிப்பே செத்து போச்சு. ஏன்னா விசுவாசம் செத்து போனனால எல்லாம் அப்படியே செத்து போய் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு இப்போ உட்கார்ந்துருக்கிறோம். அதான் சொல்றேன், ஆபிரகாமுக்கு சரீரம் செத்தவன் என்று முத்திரையே குத்தியாச்சு. எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஆபிரகாம் மட்டும் இல்லை, சாராளமுடைய கர்ப்பம் செத்து போச்சு. சாராளுக்கு கர்ப்பம் செத்துச்சு, ஆபிரகாமுக்கு சரீரம் செத்துச்சு. டோட்டலாக சொல்ல போனால் 2 பேரும் குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாமல் செத்து போனவங்க. சரீரத்தின்படி செத்து போனவங்களால ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வச்சது என்ன? விசுவாசம். ஒவ்வொரு நாளும் விசுவாசம் அறிக்கை பண்ணுறதுக்கு தவறாதீங்க. நான் என் பிள்ளை வாழ்ந்திருப்போம், நாங்கள் நல்லா இருப்போம், எங்கள் சரத்தில் பலவீனம் இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை பலவீனம் இல்லை, நீர் எங்களை வாழ வைப்பீர், எங்கள் வருமானத்தை ஆசீர்வதிப்பீர், என் சந்ததிகளை ஆசீர்வதிப்பீர், என் தலைமுறைகளை என் கண்கள் காணும் ஆண்டவரே. நானும் என் குடும்பம் இஸ்ரவேல் அற்புதங்களை அடையாளங்களை இருப்போம். என் பிள்ளைங்க பந்திய சுற்றில் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க, என் மனைவி திராட்சை கொடியை போல இருப்பா, என் கணவன் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனாக இருப்பான், நான் என் வீட்டாரும் கர்த்தரையை செய்வோம். சொல்கிறதில்ல, அறிக்கையிடுறதில்ல. சின்ன தலைவலினா சர்ச்சுக்கே வர்றதில்ல. அன்னைக்கு சிலர்லாம் ஏன் சர்ச்சுக்கு வர்றதுன்னு கேட்டாலே கோவம் வருது. இதனால தான் அவன் அக்கினி சூளையில இருந்து ஆராய்ச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் இவ்வளவு சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கும் போது வலிக்கின்னு ஒரு நாளும் தேவ சமூகத்தில் லீவ் போடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பலி இல்லாமல் நீங்கள் நான் தேவனுக்கு பலி செலுத்த முடியாது. அந்த பலிகளில் தேவன் பிரியமா இருக்கிறதே இல்லை. அவர் நிறுத்திட்டு போறார், திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. 6ஆம் வசனம், தகன பலிக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்டு தன் குமாரனாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டார். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. இவர் தான் இப்போ எடுக்கணும். வயசு ரொம்ப தான், யாருக்கனவே 3 நாள் பிரயாணம், ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும், சோர்ந்து தான் போயிருந்திருப்பார். என்ன நம்பிக்கையில் கத்தி எடுக்க முடியும்? ஒரு ஆடு இருந்தால் கத்தி எடுத்துகிட்டு போகலாம், சந்தோஷமாக போகலாம். ஆடும் இல்லை, அவர் சைலண்டாக வேற இருக்கிறார். பலியிடுன்ட்டார். இப்போ வாயை திறக்கிறதுல அமைதியாக இருக்கிறார். என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியாது. சாதாரண கத்தி எடுத்துருக்க முடியாது. ஆபிரகாம் அந்த கத்தியை கூட ரொம்ப சூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பார். ஒருவேளை வேதத்தில் அதில் எழுதப்படலைங்க, ஒரே வெட்டணுமே. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு நேரம் இல்லை இதெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இந்த 22 அதிகாரம் ரொம்ப விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துது. கத்தி எடுத்துக்கொண்டு
தன் குமாரனாய் கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து போறார். இதுக்கு முந்தைய அந்த செல்ல மகனா ஈசாக்கு இப்படி சுமை சுமந்து பழக்கமோ என்னமோ தெரியல. ஏன்னா வீட்டில் அவ்வளோ வேலைக்காரங்க, ஒரு பெரிய ஐஸ்வர்யவாண்டிய குமாரன் அவர் ஈசாக்கு, சாதாரணமானவர் அல்ல அவரும். ஆனால் அந்த கட்டைகளை தூக்கி வைக்கும் போது அந்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்கல. பிள்ளை இல்லை, நிச்சயமா 30 to 35 வயசாவது இருந்திருக்கும் ஈசாக்கு. ஒரு வார்த்தையும் அந்த ஈசாக்கு கேட்கல. ஏன்பா என் மேலே கட்டையை தூக்கி ஒரு சாதாரண கட்டையாவா இருந்திருக்கும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். சாதாரணமானது அல்ல, தேவனுடைய பிள்ளைகளே மலை மேலே ஏறணும், மோரியால ஏறணும். ஆனால் அந்த கட்டையை தூக்குவதற்கு தன் தோளை கொடுத்து அந்த கட்டையை தூக்கிக்கிட்டு அது போது, எங்கள் அப்பா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், எங்கள் அப்பா தேவன் சொல்லாத எதையுமே சொல்ல மாட்டார், அதனால தான் எங்கள் அப்பா இன்னைக்கு பலியிடப்படுற. ஒருவேளை அன்னைக்கு அப்போ தெரியாமல் இருக்கிறோம். அதான் கீழே உள்ள அடுத்த வசனத்தில் கேட்குறாரு, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? நம்முடைய பிள்ளைகள்லாம் ஆட்டுக்குட்டியை பார்த்தா தான் மலை மேலே ஏறி வந்திருக்கும். அவன் ஒரு வார்த்தை ஈசாக்கு கேட்கல, ஆட்டுக்குட்டி எங்கன்னு தான் கேட்குறாரு. அப்பா சொல்றாரு, அதை அப்பா தேவன் பார்த்துக்கிடுவார் மகனே. இந்த வார்த்தையை சொல்லும்போது ஆபிரகாமுடைய இருதயம் நிச்சயமா நொறுங்கி இருந்திருக்கும். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் இருவரும் கூடி போனார்கள். இப்போ இருவரும் கூடி போய் அந்த 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். ஓ, அந்த வார்த்தை எவ்வளவு அழகா எழுதிருப்பாரு பாருங்க. தேவன் சொல்லி இருந்தாராம், இந்த இடம் சொல்லி இருந்தாராம். அந்த இடத்தை விட்டு பக்கத்துல கூட நிக்கல ஆபிரகாம் ஈசாக்கும். தேவன் என்ன இடத்த சொல்லி இருந்தாரோ அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. என்ன ஒரு கீழ்ப்படிதல், என்ன ஒரு தேவனுடைய அன்பு, என்ன ஒரு வைராக்கியம். அந்த தேவன் சொல்லி இருந்த இடத்துக்கு இவ்வளவு வைராக்கியமா அதிகாலையில் புறப்பட்டு 3 நாள் பிரயாணம் பண்ணி பிள்ளையும் கொண்டு கூட்டி கொண்டு கட்டைகளை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு வந்து நிற்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் சொல்லி இருந்த இடத்துக்கு நீங்கள் நான் வந்து நிற்கிற வரைக்கும் தேவன் நம்மளை டெஸ்ட் பண்றார். நமக்கு நிறைய இடத்துல அங்கதான் நம்ம தடுமாறுகிறோம். அதான் பாடுறோம்ல, விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறது. தடுமாற்றங்கள் எங்கே வருகிறது? விசுவாசத்தில் வருகிறது. தேவன் சொல்லி இருந்த இடத்துல அப்படி ஈஸியா வந்து நிக்க முடியல. இன்னும் கூட தேவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? தேவன் சொல்லி இருக்கிற இடம் எது? பரலோகம். அங்க அந்த சொல்லி இருக்கிற இடத்திற்கு நீங்களும் நானும் போய் சேருகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ சோதனைகள், இக்கட்டுகள், பலவீனங்கள் உண்டு. எல்லாவற்றையும் தாண்டித்தான் நம்ம செல்ல வேண்டும். இப்ப சொல்லி இருந்த இடத்துக்கு வந்து பலிபீடத்தை உண்டாக்குறாரு, கட்டைகளை அடிக்கிட்டாரு, ஈசாக்கை கட்டிட்டாரு. ரொம்ப முக்கியமான நேரம் இது. ஈசாக்கையும் கட்டிட்டாரு. வேதம் சொல்லுகிறது 10ஆவது வசனம், ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அந்த கத்தி எடுக்கும்போது ஆபிரகாமுடைய உள்ளம் நொறுங்கி இருந்திருக்கும். ஆனா கத்தவும் முடியாது. ஏன்னா கத்திட்டாருன்னா அது ஈசாக்குக்கு ஒரு நெகட்டிவா தெரிஞ்சிடும். அந்த ஈசாக்கும் இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருந்தாலும் எப்படிதான் தன்னை கட்டுவதற்கு ஒப்பு கொடுத்தாருன்னு நமக்கும் தெரியல. இது வந்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை பலியிட போகிறார் ஆட்டுக்குட்டியா என்பதற்கு ஒப்பனையாய் தான் இந்த காரியம் நடக்கிறது. இங்கு மோரியா மலை, அங்கு கொல்கதா மலை. தேவ ஆட்டுக்குட்டியா அவர் அங்கு பலியிட போகிறார் என்பதற்கு இந்த காரியம் வந்து ஆண்டவர் ஒரு முன்மாதிரியா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நிழலாட்டமாய் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ அந்த கத்தியை எடுக்கிற நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். ஆண்டவர் கூட நினைச்சிருக்க மாட்டார் இந்த அளவுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிவான், இந்த அளவுக்கு ஆபிரகாம் என் வார்த்தையில உண்மை உள்ளவராக இருப்பாருன்னு சொல்லி தேவன் கூட நினைச்சிருக்க மாட்டார். இப்ப அந்த கத்தி எடுத்த போது 11ஆம் வசனம் கேட்கிறது, வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். கரெக்டான நேரத்தில் பேசுறார் பாருங்க. ஒரு செகண்ட் தாமதம் பண்ணி பேசியிருந்தாருன்னா நிலைமை வேற மாதிரி இருக்கும், சோழி முடிச்சிருக்கும் ஈசா கூட. கரெக்டான நேரத்தில் நான் நினைக்கிறேன் ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருக்க மாட்டாரு. ஆபிரகாமே ஆபிரகாம் அலறி இருந்திருப்பாரு. ஏன்னா இப்ப ரொம்ப அவசரம். இந்த நேரத்தில் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். ஆபிரகாம் கூட எப்போதும் பேசுற தேவன் தானே, வெட்டிட்டு என்னன்னு கேட்போம் நினைச்சிருந்தாங்க, வேற மாதிரி இருந்திருக்கும் சூழ்நிலை. அப்படியே கத்தியை கீழே போட்டாரோ என்னமோ தெரியல. இதோ அடியேன், இதோ அடியேன். ஓ, எப்போ பார்த்தாலும் அந்த சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. இதோ அடியேன். இன்னொரு இடத்துல சொல்வார் இதோ இருக்கிறேன். அன்னைக்கு நம்ம தியானிச்ச சாமுவேல் அதான் சொல்றாரு, இதோ இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் அந்த வார்த்தைலாம் எப்போதும் தேவ சமூகத்தில் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை. ஆண்டவரே நான் அடியாள் இருக்கிறப்பா, அடியன் இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கப்பா? நான் இருக்கிறேன் ஆண்டவர், தேவ சமூகத்தில் இருக்கிறேன்ப்பா. பிரச்சனைகள் பெருசா இருக்கிறதுக்காக நான் உங்களை விட்டு போகல ஆண்டவரே. நான் தேவ உறவுக்குள்ள தான் ஆண்டவரே இருக்கிறேன். தேவ அன்பின் ஆழத்துல தான்ப்பா நின்றுட்டு இருக்கிறேன். சோதனையோ வேறு வேதனையோ வேறு சோதனையோ என்ன பிரிக்காது ஆண்டவரே, பிரிக்காது.
நான் இன்னும் உங்களுக்குள்ள தான் இருக்கிறேன் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆபிரகாமே கூப்பிட்ட போது ஆண்டவர் கலெக்டர் சொல்லார், பிள்ளையாண்டால் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே. நீ உன் புத்திரன்னு பார்க்கல, உன் ஏகசுதன் பார்க்கல, எனக்காக இந்த விலையேற பெற்ற உன் குமாரனை நீ ஒப்பு கொடுத்ததுனால நீ தேவனுக்கு பயப்படுறவேன் இப்போ அறிஞ்சிருக்க. இதுக்கு தான் இவ்வளோ சோதனை, இதுக்கு தான் இந்த மோரியா, இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டம், இதுக்கு தான் இந்த கத்தி, இதுக்கு தான் இந்த கட்டை, இதுக்கு தான் இந்த ஈசாக்கை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வர சொன்னார். எதுக்கு? தேவனுக்கு பயப்படுறோன்னு சொல்லி அறிய முடியும். ஏன் நம்ம வாழ்க்கையில் மோரியாவின் அனுபவங்கள்? கர்த்தருக்கு பயந்து பயந்து வாழ்கிறோமே. ஆண்டவரே, இந்த தப்பு என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்குறோமே. மறுபடியும் சோதனை போல இருக்குதே ஆண்டவரே. மறுபடியும் சில வேதனையின் வழியாக நடந்து வர்றேனே. மோரியாவில் எனக்கு ஏறக்கூட பலன் இல்லையே ஆண்டவரே. எத்தனை பேர் அழுகுறோம் தேவனுடைய பிள்ளைகள்? ஏன் இந்த மோரியாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார்? முதலே சொன்னேன், நம்மளை நம்புறாரு. என்னைக்குமே ஆண்டவர் உடைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த உடைவுகளின் வழியாக நம்மளை உருவாக்கி அழகாக நம்மளை வெளியே கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக மாறும். நீங்கள் ஒரு வண்ணத்து பூச்சியை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும், அந்த கூட்டில் புழுவாக இருக்கிற வரைக்கும் அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அது வெளியே வரும்போது கஷ்டப்பட்டு வெளியே வரும் அந்த கூட்டை விட்டு. நம்ம கூட ஐயோ பாவமாக இருக்கேன்னு சொல்லி அந்த கூட்டை உடச்சி விட்டோன்னா அது வாழ்நாளெல்லாம் புழுவாக தான் இருக்கும். ஆனால் அதுவே அந்த கூட்டை உடச்சி வெளியே வந்துச்சுன்னா சிறகடித்து பறக்கிற வண்ணத்து பூச்சியாக அழகாக பறக்கும். அதுதான் உங்களுக்கும் எனக்கும். நம்மளே கூட்ட உடச்சிடணும்னு நினைக்கிறோம், நம்மளே வெளியே வந்துடணும். ஏன்னா நமக்கு அவசரமாக தெரியுது, பொறுக்க முடியல, காத்திருக்க முடியல, நம்மளே கூட்ட உடச்சிட்டு வெளியே வந்துடணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் ஏற்ற நேரம் வர வரைக்கும் அழகாக நம்மளை உருவாக்கி வணைஞ்சு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வச்சு புடமிட்டு டெஸ்ட் பண்ணி தரம் பார்த்து நம்ம மேலே முத்திரை குத்தி அழகாக வெளியே கொண்டு வரும்போது அதுக்கு சில 5 வருஷம் ஆகலாம், அதுக்கு சில நேரம் 10 வருஷம் ஆகலாம். வாழ்க்கை தரம் உயர்ந்து உன்னதங்களுக்கு நேற்று கூட ஒருத்தங்க சொன்னாங்க, அம்மா இந்த பொருட்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கர்த்தரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட சில மேன்மைகளை தருவார். அதுதாங்க அடையாளம். தேவன் நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்குறீங்க? தேவன் நம்மளை உயர்த்துறதுக்கு என்ன அடையாளம் கேட்குறீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முந்தி இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்காது. 2 வருஷத்துக்கு முந்தி இருந்த மாதிரி இப்போ நம்ம வாழ்க்கை இருக்காது. இன்னும் எதிர்காலங்களில் கூட இங்கே இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி கொண்டு போகிறார். ஆனால் நிறுத்த வேண்டியது நிறுத்தப்படணும். மோரியா மலையில் ஏற வேண்டியிருந்தால் ஏறித்தான் ஆகணும். ஏன் இங்கே ஆபிரகாம் தைரியமாக விசுவாசமாக ஏன் இங்கே பலி செலுத்துறாரு அப்படின்னா, அவருக்கு தெரியும், ஒருவேளை என் குமாரனை நான் பலியிட்டு அவனை தீய வச்சு எரித்து அவனை தகன பலியாக நான் ஒப்பு கொடுத்திருந்தாலும் அந்த சாம்பல்ல இருந்து கூட எனக்கு ஒரு குமாரனை உண்டாக்க தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி எண்ணி தான் அந்த குமாரனை பலியாக ஒப்பு கொடுக்குறேன். அதான் வேதம் சொல்லுது, எபிரேயர்ல வாசிக்கிறோம், விசுவாசத்தினால ஈசாக்க பலியிட ஒப்பு கொடுத்தானா. செத்து போன ஈசாக்குல இருந்து கூட எனக்கு ஒரு பிள்ளை எழுப்ப முடியும். அழகா யோவான் சொல்றாரு, மத்தேயு 3:9 நினைக்கிறேன், ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் நீங்க சொல்லாதீங்கிறாரு. நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா ஆபிரகாம்னு சொல்லாதீங்க, விசுவாச சந்ததின்னு சொல்லாதீங்க, நீங்க வெட்கப்படணும். ஏன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கும்போது உங்களுக்கு விசுவாசமே இல்லையே அப்படிங்கிறாரு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எங்க தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனே அப்படி கடகடகட நம்ம வாயில வந்துடுது. ஆனால் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, வைராக்கியம் எல்லாம் செத்து தான் இருக்குது. நம்ம தான் சாவாம இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். வாழ வேண்டிய நிறைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உள்ள செத்து போச்சு. தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேருக்கு அப்படி செத்து போச்சு. உங்கள் குடும்பத்தை இன்னைக்கு ரொம்ப டெஸ்ட் பண்ணி பாருங்க. வீட்டில் வராமல் உங்கள் மனைவியோ கணவனோ வராமல் இந்த அதிகாலை ஜெபத்தில் பிள்ளைகளை வீட்டில் விட்டு வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 22:3 ரகசியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வாழ்நாளெல்லாம் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கட்டும். கீழுள்ள வசனத்தை வாசிக்கிறோம், அங்கே ஆட்டுக்குட்டி சிக்கியிருக்கிறத, வார்த்தையை முடிக்க போகிறேன், ஆட்டுக்குட்டி சிக்கியிருக்கிறத கண்கள் பார்க்குறாரு. எப்படி அந்த மலையில் ஏறி வந்துச்சு ஆட்டுக்குட்டி தெரியாது. எப்படி இந்த முள்புதரில் யார் கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டியை விட்டா தெரியாது. அது வரைக்கும் அது கத்த கூட இல்லை. பொதுவாக சிக்கியிருக்கிற ஆட்டுக்குட்டி கத்திக்கிட்டே இருக்கும். நான் கூட போன வாரம் பார்த்தேன், ஒரு ஆட்டுக்குட்டி தலைக்குள்ளே ஒரு பானை போயிட்டு, இதே தெருவில் தான், அது ஏதோ குடிச்சிருக்கு போல, தலைக்குள்ளே பானை போய்ட்டு அப்படியே கத்திக்கிட்டு ரோட்டு வழியே ஓடுது. பரிதாபமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இது முள்புதரில் சிக்கியிருந்தாலும் வாயை திறக்க விடல ஆண்டவர். எப்படி அங்கே சிங்கத்தின் வாயை கட்டினாரோ அதுபோல் ஆட்டுக்குட்டியை வாயை இங்கே கட்டி போட்டிருக்கிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஏற்ற நேரத்தில் அதை காண்பிக்கும்படி, கீழ்ப்படிந்த ஆபிரகாமுக்காக, வார்த்தையில் உண்மை உள்ளவரா என்று சொல்லி செக் பண்ண ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி சிக்கியிருக்கிறத கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனா சிக்கி இருக்கிற சில ஆசீர்வாதங்கள், தடையா இருக்கிற சில நன்மைகள் கர்த்தருடைய கண்களுக்கு காண்பிப்பார். அதை சோந்தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நிறைய பேர் வாழ்க்கையே சிக்கலாக தான் இருக்குது. எதை எடுத்தாலும் சிக்கல்.
வருமானத்தில் சிக்கல், பொருளாதாரத்தில் சிக்கல், சுகத்தில் சிக்கல், வாழ்க்கையே சிக்கலாக இருக்கு. ஏன் கீழ்ப்படியல? ஆபிரகாம் போல அதிகாலையில் எழும்பது கஷ்டமா இருக்குது, அவருடைய வார்த்தையில நம்புறது கஷ்டமா இருக்குது, இன்னும் கூட தேவனுடைய உறவுக்குள்ள வந்து நிற்கிறது கஷ்டமா இருக்குது, இன்னும் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கு சின்ன சின்ன சாக்கு போக்களை சொல்லி சொல்லி தேவ சமூகத்தை உதாசீனப்படுத்தி தட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம். காலங்கள் தான் தாண்டிச்சு, வருஷங்கள் தான் தாண்டிச்சு, விசுவாசத்தில் இன்னும் நம்ம பலப்படவே இல்லை. அதனால அநேக ஆசீர்வாதங்களை கத்த சிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார். அங்கங்க வரும்னு நினைச்சோம், இந்த மாதம் வந்துடும், இந்த நன்மை வந்துடும் நினைச்சோம், ஆனால் அங்கே சிக்கிட்டு. காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவர் சிக்க வச்சாருன்னா அந்த சிக்க வச்சது காரணம் நம்ம தான். நம்ம பெர்ஃபெக்டாக இருந்தோம்னா சிக்கி இருக்கிறத எடுத்து கூட கத்தர் நம்ம கையில் கொடுக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, சிக்கி இருக்கிற சில நன்மைகள், தடையாவே நின்று கொண்டிருக்கிற சில நன்மைகள், எப்போதும் பூட்டப்பட்டே இருக்கிற சில கதவுகள், ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள இன்னைக்கு என்ட்ரு ஆயிட்டோம்னா நமக்காக நிச்சயமா கத்தர் எல்லாவற்றையும் திறப்பார். 14ஆம் வசனம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே அப்படின்னு பெயர் வச்சுட்டார். இப்படி கூட எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவீங்களா ஆண்டவரே? இன்னொரு விதத்தில் யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் முன்னமே ஏற்பாடு செய்து விட்டார் என்று அர்த்தமா. முன்னமே ஏற்பாடு செஞ்சுட்டார் ஆட்டுக்குட்டியை. ஆபிரகாமுடைய கண்களுக்கு தான் அது மறைக்கப்பட்டிருந்துச்சு. அதனால் அழகா சொல்றாரு, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தான். அதற்கு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். யார் பாப்பா, யார் பாப்பான்னு கேட்டீங்களே, என் பிள்ளை யார் பாப்பா, என் சந்ததி யார் பாப்பா, என் குடும்பத்தை யார் பாப்பா? அவர் பார்க்குங்கார். பார்த்து கொள்ளப்படும். உங்கள் பிள்ளைகள் அவரால் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் பலவீனங்கள் அவரால் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் பிரச்சனைகள் அவர் பார்த்தாருன்னா மனுஷன் பார்க்குறபடி பார்க்க மாட்டாரு. அழகா பார்ப்பாரு, நேர்த்தியா பார்ப்பாரு, பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்ப்பாரு. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் யெகோவா ஈரே. ஒவ்வொரு நாள் அறிக்கை, ஆண்டவர் நீர் யெகோவா ஈரே, உங்கள் தேவைகள் கர்த்தரால் பார்த்து கொள்ளப்படும். பிள்ளைகளோட எதிர்காலங்களுக்காக ஐயோ நடக்குமோ நடக்காதோ கண்ணீர் வடிச்சிங்களா, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, ஆண்டவரே ஆபிரகாமை போல உங்களை பின்பற்றுவேன். ஆண்டவரே, எவ்வளோ ஒரு குருட்டுத்தனமான விசுவாசம், எவ்வளோ ஒரு தேவன் மேலே இருக்கிற அந்த வைராக்கியம். ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாக போயிடாதீங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த ஆதிகாரம் 22 அதிகாரம் இந்த வாழ்க்கை முழுசும் நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு நல்ல அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் யெகோவா ஈரே என்று பெயர் வைத்து இந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. 15ஆம் வசனத்தில் மறுபடியும் ஆண்டவர் தூதன் அவர் 2ஆம் தடவை கூப்பிட்டாராம். ஆண்டவரால் ஆபிரகாம்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் ஆபிரகாம் உத்தம தகப்பன். இவ்வளவு முதிர் வயதிலும் கூட தன் மகனாக ஈசாக்கை பலியிட வந்தது தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சில நன்மைகளை கர்த்தர் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்கிறார். அதை என் வாழ்க்கையில் அனுபவித்து பேசிட்டு இருக்கிறேன். எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறார். இன்ன வரைக்கும் நான் சொல்ல முடியும், நான் கேட்கல, நான் எதிர்பார்க்கல. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நின்று ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியில் என் பேரை, என் சந்ததி பேரை எழுதிக்கோங்கன்னு ஒவ்வொரு நாளும் அப்படியே சமூகத்தில் விழுந்து கிடக்கிறனால எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் வரலன்னா இன்னைக்கு பொருத்தனையோடு போங்க. ஆண்டவரை என்னை ஆபிரகாம் சந்ததிக்குள்ளே என்னை பேர் எழுதிக்கோங்க. ஆண்டவரே பேசிட்டே இருக்கிற ஆபிரகாம்கிட்ட 2ஆம் தரமும் பேசுகிறாரு. 2ஆம் தரம் ஏன் பேசுகிறாருன்னு வீட்டில் போய் வாசிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறாரு 17-18, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மலை போல பெருகவே பெருக பண்ணுவேன். இங்கே மட்டும் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கல, பிள்ளை இல்லாமல் இருக்கும் போதுலேருந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆதியாம் 12 இந்த வாக்குத்தத்தம் வந்துட்டே இருக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். ஆனால் மறுபடியும் ஒரு உடன்படிக்கை ஆபிரகாமோடு. ஏன் இவ்வளவு தூரம் நீ என் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவன் நம்பலை? இவ்வளவு தூரம் நீ தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய உறவுக்குள்ள வந்து மோரியா மலையா இருந்தாலும் ஏறி வந்து நின்று எனக்காக உன் குமாரனை நீ பலியிட்டதுனால கர்த்தர் 2ஆம் தரம் ஒரு உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர் அந்த உடன்படிக்கை கன்ஃபார்ம் பண்றாரு. ஒரு தெய்வம் ஒரு மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணாருன்னா எவ்வளவு உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். 2ஆம் தரம், அந்த 2ஆம் தரம் பண்ண வேண்டிய உடன்படிக்கைக்காக தான் இவ்வளவு தூரம் மோரியா மலையில ஆண்டவர் ஆபிரகாமை ஏற வச்சார். ஏன் சில நேரம் நம்மளை மோரியால ஏற சொல்றாருன்னா அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். கீழே நிற்கிற வரைக்கும் ஏற நம்ம தைரியம் இல்லாம ஏற மாட்டேன் ஆண்டவரே, இந்த பிரச்சனையில நான் ஏற மாட்டேன் ஆண்டவரே, இந்த போராட்டத்துக்குள்ள என்ன கொண்டு போயிடாதீங்க ஆண்டவரே அப்படி சொல்ற வரைக்கும் சில நேரம் கர்த்தர் நம்மோட உடன்படிக்கை பண்ணுகிறதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை நம்பி உடன்படிக்கை பண்ணணும்னா தைரியமா மோரியா மலையில ஏறி தாங்கணும். எத்தனை பேர் இந்த காலவேளை சொல்ல முடியும், ஆண்டவரே மோரியாவா இருந்தாலும் நான் ஏறுறேன் ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் ஏறுவேன், ஆனால் என்னோடு என் சந்ததியோடு. அது ரொம்ப முக்கியம். நம்மளோடு மட்டும் உடன்படிக்கை பண்ணி நம்ம செத்து போன பிறகு அந்த உடன்படிக்கை மூடி போடுறதுக்கு அல்ல. அந்த உடன்படிக்கையின் ரகசியமும் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதமும் அந்த உடன்படிக்கையின் வித்தும் உயிருள்ளதாய் நம்முடைய சந்ததிக்குள்ள போனோம். நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி
உங்க அப்பா அம்மா பேரை சொல்லி இந்த சந்ததி இனிமே சொல்லாதீங்க. அது உலக பிரகாரமா உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளம். ஆனா கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உலக பிரகாரமா தகப்பன் மறிச்சிருக்கலாம், இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், இருந்து செத்தது போல இருக்கலாம். அது நம்முடைய பிரச்சனை இல்லை. நம்ம ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறோம். அதான் சொல்றேன், ஆபிரகாம் அவ்வளோ விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு கர்த்தர் நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்படுறது. ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறதுனால கர்த்தர் மோரியா மலையில் டெஸ்ட் பண்ணிட்டு அங்கே உடன்படிக்கை பண்ணிட்டு திரும்ப அனுப்புறார். தேவ திட்டத்துக்குட்பட்டவர்களுக்கு தேவன் அனுமதிக்காமல் ஒன்றும் நடக்காது. இது நல்லா உங்கள் இதயத்தில் பதிச்சுக்கோங்க. தேவ திட்டத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா, தேவன் கொடுத்த தரிசனத்தில் நீங்கள் பயணிச்சுட்டு இருப்பீங்கன்னா, அவரை அனுமதிக்காமல் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஒரு முடி கூட உங்கள் தலையிலேருந்து விழாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவர் எல்சடாய், இல்லாதவைகளை அவர் இருக்கிறத போல கர்த்தர் அழைக்கிற தேவன். விசுவாசம் இல்லாமல் வந்திருக்கலாம், இனி என் பிள்ளை வாழ்க்கையில் இது நடக்காது, இனி இது அடைக்கப்படாது, இனி இந்த வாசல் திறக்காதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஆபிரகாம் சந்ததி இல்லை தேவனுடைய பிள்ளை அப்படின்னா நம்ம வெட்கப்பட்டு போகணும். நம்பிக்கையோடு போங்க. என் தகப்பன் ஆபிரகாமா இருப்பாருன்னா நான் அவருடைய பிள்ளை. அதான் சொல்லல, புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுமா. ஆபிரகாமுக்கே அவ்வளோ விசுவாசம் இருக்குன்னா அந்த விசுவாசத்தில் தான் ஆபிரகாம் பலியிட்டாராம். அதான் எபிரேயரில் அழகா, எனக்கு நேரம் இல்லை, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோங்க. ஏன் ஈசாக்கு ஆபிரகாம் பலியிட ஒப்பு கொடுத்தாருன்னா, நம் பலியிட்ட பிற்பாடும் அந்த சாம்பல்லேருந்து என் தேவனால் ஒரு பிள்ளையை உண்டாக்க முடியும், இல்லைன்னா ஒரு கல்லுகளினால எனக்கு ஈசாக்கு உண்டாக்கி தர முடியும்னு சொல்லி இருக்கிற அந்த விசுவாசம் தான் இவ்வளவு தைரியமா அந்த பலிபீடத்தில் ஈசாக்க ஒப்பு கொடுக்க வச்சுச்சு. நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கும் விசுவாசமா இல்லாமல் இருந்துறோமே. ஆபிரகாமுடைய விசுவாசம் பெருசு. எத்தனையோ பேர் உங்க குடும்பத்தை பார்த்து சவால் விட்டுருக்கலாம். ஆனா நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, யாரோ மந்திரம் வச்சுட்டாங்க, அவங்க எனக்கு விரோதமாக பேசிட்டாங்க. இல்லை இல்லை, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல கர்த்தர் இந்த காலையில் கூடி வந்திருக்கிற நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்துவாராக. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நடக்காது நடக்கும், முடியாது அவரால் முடியும். ஒரு நாள் கூட விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க, அதிகாலை ஜெபத்தை விட்டுறாதீங்க ப்ளீஸ். அதை தான் நான் மையப்படுத்தி பேசுகிறேன். மோரியா மலையானாலும் தைரியமாக ஏறுவோம். நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி, விசுவாச சந்ததி, எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம்.